அபிஷேகம் எனக்கு தாருமையா, தாகம் தாகம் தாகமையா. அபிஷேகம் தாருமையா, அக்கினியால் என்னை. வணக்க நேயர்களே, மீண்டுமாக இந்த வணக்க மேசியா நிகழ்ச்சியில் ஒரு அருமையான ஊழியரை இந்த இடத்திலே நாங்கள் அழைத்திருக்கிறோம். எமது சென்னை அலுவலகத்திலிருந்து எங்கள் அருமையான ஊழியர் போதர் ஜான் தங்கமுத்தையா அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆமாம், அவரை அழைத்திருக்கிறார். அவர்தான் எங்கள் அருமையான ஊழியர் டாக்டர் ஜி ஸ்ரீனிவாசன், எம்ஏ பிஹெச்டி, ஒண்டர் கிரேஸ் மினிஸ்ட்ரி, சென்னை. அங்கு ஊழியங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு ஊழியம், உற்சாகமான ஒரு ஊழியம். இது எமது ஊழியத்தோடு மிகவும் ஒரு ஒருங்கிணைந்த ஊழியமாக இருப்பதால் நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு இந்த ஊழியரை நாங்கள் இந்த காணொளியில் இந்த இன்டர்நெட் டிவி கூடாக சென்னையிலிருந்து நாங்கள் கனடிய மண்ணுக்கு அவர்களை அழைத்து வர இருக்கின்றோம். இப்பொழுது அருமையான பாஸ்டர் ஜான் தங்கமுத்தையா அவரோடு முதல் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்குங்க இந்த நாள்ல? மிக அருமையா இருக்கிறோம்.
கொண்டு வந்த அன்பு பாஸ்டர் ஜான் தங்கமுத்து அவர்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த நேயர்களையும் அதிகமாய் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். உங்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பணியாளர்கள் வல்லமை நாளைகள் நேயர்கள் சார்பாக கனடிய மண்ணிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை இணைத்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய புத்தாண்டுகளை நாங்கள் கடந்து வர்ற நேரத்தில் உங்களுடைய ஒரு நேர்காணல் எங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை ஊட்டும் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஐயா பாஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, இன்றைய நாளில் உங்களோடு ஒரு சில கேள்விகளோடு நாங்கள் இணைந்து கொண்டாலும் நீங்களும் விவரமாக உங்களை பற்றி எங்களுக்கு எடுத்து கொண்டு வரலாம். முதற்கண் நீங்கள் ஒரு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில எப்படி சந்தித்தார், எப்படி அவரை நீங்கள் சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டீர்கள், அதுக்கான சம்பவங்கள், அதுக்கான மூல காரணம் எப்படி அமைந்திருந்தது என்றதை சுருக்கமாக எங்களோட பகிர்ந்து கொள்வீர்களா? கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் சொன்ன விதமாக என்னுடைய பெயர் ஸ்ரீனிவாசன். சென்னையில் இருக்கிற தமிழ்நாட்டிலே தஞ்சை மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் என்று சொல்லப்படுகிற ஊரிலே நான் வளர்ந்தவன். ஊருடைய பெயரும் அந்த கிராமத்தின் பெயரும் ஒன்றுதான். அந்த ஊரிலே கிராமத்திலே இருக்கிற கோவிலின் பெயரும் வைத்தீஸ்வரன் கோவில் தான். கோவில் பெயரும் அந்த கிராமத்தின் பெயரும் ஒன்று. அந்த கோவிலிலே என்னுடைய தாத்தா ஒரு கனபாடிகளாக ஒரு முக்கிய பொறுப்பை கோவிலிலே எடுத்திருந்தார். எனக்கும் கோவில் பணிகளில் சிறு பிள்ளையிலிருந்து வளர்த்து வந்தார். மிக தீவிரமாக கோவில் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். நான் ஒரு பிராமணன் என்பதை என்னுடைய வாழ்க்கை முறைமையின் மூலமாகவும் என்னை சுற்றியிருந்த மக்கள் மூலமாகவும் எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரங்களின் மூலமாகவும் வாழ்க்கை முறைகள் மூலமாகவும் எனக்குள்ளாக ஒரு பெருமிதம் வர ஆரம்பித்தது. நான் பிராமணனாக பிறந்ததை நினைத்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைந்தேன். அதிலும் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் இந்து கோவில் வழிபாடுகளில் தீவிரமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் என்னை இருப்பதை நினைத்து, நான் பிறந்ததை நினைத்து, வளர்வதை நினைத்து, கடவுள் பணிகளை எல்லாம் கோவில்களில் செய்வதற்கு ஒரு தாராளமான வழிவாசல்கள் திறந்திருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தேன். மந்திரங்களை உற்சாகத்தோடு கற்றுக்கொண்டேன். என்னுடைய தாத்தா யஜுர்வேத பண்டிதர், மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் என்னுடைய தாத்தாவை டெல்லியில அழைத்து கனப்படுத்தினார்கள். ஒரு நிமிடம் அப்படி நினைப்பில் இருங்க. தொடருங்கள். மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியில என்னுடைய தாத்தாவை அழைத்து யஜுர்வேத பண்டிதர் என்பது நிமித்தம் அவரை கனப்படுத்தினார்கள். ஆகவே எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய குடும்பத்தினுடைய பெயர்கள் மிகவும் பிரஸ்தாபப்பட்டது. கோவிலை சுற்றி அக்ரஹாரம் என்று அழைக்கப்படுகிற அந்த குவார்டர்ஸில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். எங்கள் வாழ்க்கையெல்லாம் கோவில் பணிகளில் தான் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தது. ஒரு நாளும் வேத புஸ்தகத்தை எடுப்பேன், இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிவிப்பேன் என்று நான் கனவிலும் நினைத்து பார்த்ததே இல்லை. என்னுடைய தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் ஒன்று என்னவென்றால், கடவுள் என்பவர் பிறப்பவர் அல்ல என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கடவுள் என்று சொன்னால் உலகத்தின் எந்த ஒரு சக்தியினாலும் அழித்துவிட முடியாது என்றும் எனக்கு போதித்தார். ஆகவே இறைவன் பிறக்க மாட்டார், மரிக்க மாட்டார் என்று போதிக்கப்பட்ட எனக்கு கிறிஸ்தவம் ஒரு விந்தையாக காணப்பட்டது. கிறிஸ்தவத்தை இதன் காரணமாக வெறுக்க ஆரம்பித்தேன். கிறிஸ்தவர்களை வெறுத்தேன். மரித்த மனிதனை அல்லவா இவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய தெய்வத்தை வந்து இவர்கள் பார்த்து விட்டால் என்னவெல்லாம் சொல்லுவார்களோ என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆகவே கிறிஸ்தவத்திற்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும், முக்கியமாக கிறிஸ்தவர்கள் வணங்குகிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் நான் இருந்து கொண்டிருந்தேன். மந்திரங்களை கற்றுக்கொண்டதினால் எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது. எந்த ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துவிட்டாலும் நான் கற்றுக்கொண்ட மந்திரங்களை அபியாசிப்பதினால் அவைகளிலிருந்து நான்
எந்த ஒரு பிரச்சனையும் தாண்டி வெளியிலே வந்து விட முடியும் என்ற ஒரு அபார நம்பிக்கையை அந்த மந்திரங்களின் மீது வைத்திருந்தேன். காலங்கள் கடந்து கொண்டிருந்தது. மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை, உறவினர்களுக்கு பஞ்சமில்லை, பணத்திற்கு பஞ்சமில்லை, எல்லாம் நிறைவாய் எனக்கு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனை எதிர்பாராத விதமாக குடும்பத்தில் வர ஆரம்பித்தது. என்னுடைய தாயார் சமைத்துக் கொண்டிருந்தால் திடீரென்று பாத்திரத்தை எடுத்து எரிந்து விடுவார்கள். சிறு பிள்ளைகளை பார்த்தால் கழுத்தை நெரித்து கொள்ள போவார்கள். விளக்கமாறியோ பெரம்பியோ பார்த்தால் எடுத்து அடித்துக் கொள்வார்கள். இன்னும் சில நேரத்தில் தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் அரைகுறை ஆடையோடு தன்னுடைய மேல் போட்டுக் கொண்டிருக்கிற சாரியை அவிழ்த்து போட்டுவிட்டு ரோடிலே ஓடுவார்கள். அவருடைய தகப்பனார் என் தாயை ஒரு ரூமிலே பூட்டி வைத்து விட்டு போக ஆரம்பித்தார். இது பிரச்சனையாக மாற ஆரம்பித்தது. மந்திரங்களை கற்றுக்கொண்டிருந்தாலும் அவைகளை அபியாசித்துக் கொண்டிருந்தாலும் அவைகளினால் பலன் இல்லை என்பதை பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் உணர ஆரம்பித்தேன். காரணம், என்னுடைய தாயார் நாளுக்கு நாள் பலகீனம் அடைந்தார்கள், படுத்த படுக்கையானார்கள், எலும்புக்கூடு போல மாறினார்கள், சதையெல்லாம் கரைந்து போக ஆரம்பித்தது, எனக்கு வாழ்க்கை கசக்க ஆரம்பித்தது. என் தாயாருடைய நலன் எனக்கு மிக முக்கியமானதாய் காணப்பட்டதினால் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கோவில் விக்கிரக வழிபாடுகளில் அதி தீவிரமாய் ஈடுபட்டேன். ஒவ்வொரு கோவிலாக ஏறி இறங்க ஆரம்பித்தேன். காசியிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள ஒவ்வொரு இந்து கோவிலுக்கும் கடந்து சென்று அங்கு வழிபாடுகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அந்த கோவில்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்பட்டதோ அவைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். எங்கள் சொத்துக்களை விற்றாலும் பரவாயில்லை, தாய் சுகமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்கள் சொத்துக்களை விற்று கோவில்களுக்கு, இந்து கோவில்களுக்கு, விக்கிரக வழிபாட்டிற்கு நாங்கள் செலவு செய்ய ஆரம்பித்தோம். தான தர்மங்களில் ஈடுபட்டோம். ஒருவேளை அப்படி செய்தால் தாய்க்கு சுகமாகும் என்று நம்பினோம். காலங்கள் இன்னும் கடந்து போய்கொண்டே இருந்தது. தாய் மிக பலகீனப்பட்டார்கள், படுத்த படுக்கையானார்கள். அவருடைய நிலைமையை பார்க்க பார்க்க எனக்கு உள்ளத்தில் ஒரு குமுறலும் வேதனையும் ஏற்பட்டது. கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று என்னுடைய தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்தார், மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார். கோவில்களில் தீவிரமாக ஈடுபட்டேன், கோவில் கோவிலாக ஏறி இறங்கினேன். ஆனாலும் என் தாய்க்கு சுகம் வந்த பாடி இல்லையே, நாளுக்கு நாள் பலவீனம் அடைகிறார்களே என்று ஒரு எண்ணம் என் உள்ளத்திற்குள்ளாக பெருகிக் கொண்டே போனது. மறுபுறத்திலே மந்திரவாதிகளை அணுகினோம். அவர்கள் மந்திரித்து கொடுத்த மஞ்சள் கயிறுகள், தாயத்துகள், இவைகளை என் தாயின் மீது கட்டி வைத்தோம். மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு கயிறுகளை கட்டினோம், தாயத்துகளை கட்டினோமே தவிர அதனால் பலன் இல்லை என்பதை மாதங்கள் வருஷங்கள் கடந்து போக போக உணர ஆரம்பித்தோம். அதன் பிறகு காளி கோவிலில் இருந்து பூசாரிகள் வர, எங்களால் இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியும், உன் தாய்க்கு எங்களால் சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி என் தாயை அவர்கள் மகா பாடுபடுத்தினார்கள். விளக்கமாறை வைத்து அடிப்பார்கள். இரவு நேரங்களில் எலுமிச்சம் சாற்றை பிழிந்து தாயின் தலையின் மீது பிழிந்து மூச்சு விட முடியாமல் அண்டாண்டாவாக தண்ணீரை ஊற்றுவார்கள். ஒவ்வொரு முறையும் என் தாய் மூச்சுக்கு திணறுவதை பார்த்து நான் மிகவும் சங்கடப்படுவேன். ஐயோ, என் தாய்க்கு மூத்த மகனாக நான் பிறந்திருக்கிறேன், என்னால் என் தாயை விடுவிக்க முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். இதனுடைய நிலைமை மிக மோசமாக மாற ஆரம்பித்தது. இந்த பூசாரிகள் சொன்னார்கள், என் தாய்க்கு பேய் பிடித்திருக்கிறது என்றும் பிசாசு பிடித்திருக்கிறது என்றும் கருப்பு காற்று என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இரும்பு கம்பிகளை நெருப்பிலே காய்ச்சி என் தாயின் மீது சூடு போடுவார்கள். ஒவ்வொரு முறையும் வலி பொறுக்க முடியாமல் என் தாய் அலறும் பொழுது நான் மிகவும் சங்கடப்படுவேன். ஐயோ, என்னால் என் தாயை விடுவிக்க முடியவில்லை என்று ஏங்குவேன். ஏதோ ஒரு இருள் என்னை சூழ்ந்தது போல உணர்ந்தேன். வாழ்க்கை கசந்தது, வாழ எனக்கு பிடிக்கவில்லை, தற்கொலை செய்தாவது சாக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. கடவுள் என்று ஒருவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை போலும், இவர்கள் எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள், இந்து மதங்களில் இத்தனை தெய்வங்கள் இருக்கிறது என்று சொல்லி என்னை ஏமாற்றி விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தெய்வம் என்று சொன்னால் அவர் மரித்து போய்விட்டார், சிலுவையில் தொங்குகிறார், 2 கைகளை ஆணிகள் வைத்து அடித்து விட்டார்கள், கையிலே ரத்தம் வடிகிறது, தலையிலே ஆணிகள் வைத்து அந்த முற்கிரீடத்தை தலையிலே சூட்டி இருக்கிறார்கள், தலை முழுவதும் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, காலை சேர்த்து வைத்து சிலுவையில் அடித்திருக்கிறார்கள், காலிலே ரத்தம் பாய்ந்து வருகிறது, விழாவிலே குத்தப்பட்டவராய் இருக்கிறார். இப்படி தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் சொட்டி கொண்டு மரித்து தொங்குகிற ஒரு கிறிஸ்தவ தெய்வத்தை பார்க்கும் பொழுது எப்படி எனக்கு நம்பிக்கை ஏற்படும்? இவர் தெய்வமே அல்ல என்று நான் பேச ஆரம்பித்தேன். கடவுள் என்று ஒருவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்களோ என்ற ஒரு ஏக்கம் என் உள்ளத்தில் வர ஆரம்பித்தது. ஆகவே கடைசி முடிவாக என் தாயினுடைய மரண நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். பூசாரிகள் உதவி செய்ய முடியவில்லை, மந்திரவாதிகள் உதவி செய்ய முடியவில்லை,
கோவில் காரியங்களில் ஈடுபட்டு எங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தான தர்மங்கள் செய்தும் அதனால் என் தாய்க்கு விடுதலை இல்லை. கடைசியில் மருத்துவர்களையும் நாங்கள் விட்டுவிடவில்லை. ஒவ்வொரு மருத்துவமாக மனைகளாக ஏறி இறங்கினோம். அவர்கள் எல்லா டெஸ்ட் எடுத்தார்கள். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தார்கள், ஸ்கேன் எடுத்து பார்த்தார்கள், எல்லா விதமான டெஸ்டுகள் செய்து பார்த்து விட்டு சொன்னார்கள், இது என்ன வியாதி என்று எங்களால் டயக்னைஸ் பண்ண முடியவில்லை. ஒன்று மாத்திரம் நிச்சயம், இது இப்படியே நீடிக்குமேனால் இன்னும் ஒரு சில மாதத்தில் ஒரு தாய் மரித்து விடுவார்கள் என்று மருத்துவர் சொன்னார். நாங்கள் அதிகமாய் கடைசியில் வைத்த நம்பிக்கை மருத்துவர்கள் தான். இந்த மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில் எனக்கு மனம் உடைந்து என் தாய் மரிப்பதாக இருந்தால் அதே நாளில் என் தாயோடு சேர்ந்து நானும் தற்கொலை செய்து மடிவேன் என்ற ஒரு முடிவை எடுத்து வைத்திருந்தேன். தாயின் மரண நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் தான் ஒரு வாலிபன் என்னை பார்த்து இயேசுவின் அன்பை பற்றி கல்லூரியில் சொல்ல ஆரம்பித்தார். வேண்டா வெறுப்போடு இவர் என்ன எனக்கு சொல்லுவது என்று அவரை நான் வெறுத்து தள்ள ஆரம்பித்தேன். நான் வேதங்களை அறிந்திருக்கிறேன், மந்திரங்களை அறிந்திருக்கிறேன். இவர் புதிதாக வந்து இயேசுவை தெய்வம் என்ற இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே எனக்கு இயேசுவை பார்க்கும் பொழுது மரித்து சிலுவையில் தொங்குகிறார். அவரே உதவி கேட்கும் நிலையில் தொங்குவதை போல காட்சி அளிக்கும் பொழுது அவர் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் அவரை உதாசீனப்படுத்தினேன். பிராமணனாக பிறந்து விட்டேன் என்பதனால் ஒரு பெருமிதம் என் உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தது. அநேக காரியங்கள் என் உள்ளத்தில் பெருமையை அதிகமாய் ஊட்டிக் கொண்டிருந்ததினால் இயேசு கிறிஸ்துவை நம்பவோ ஏற்றுக்கொள்ளவோ எனக்கு மனமில்லை. ஆனாலும் இந்த சகோதரன் மிகுந்த அன்போடு மறுபடியும் எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை வெறுத்தேனோ அவ்வளவுக்கு அதிகமாய் இடத்துல நெருங்கி வர ஆரம்பித்தார். இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். வேத புஸ்தகத்தை என் கையிலே கொடுத்தார். கொடுத்த வேத புஸ்தகத்தில் 4 சுவிசேஷங்களை முதலாவது நான் வாசித்து முடித்தேன். அப்பொழுதுதான் இந்த மகிமை பொருந்தி இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறியலானேன். அதுவரைக்கும் இயேசு என்று சொன்னால் எனக்கு மரித்து போனவர் தானே என்ற எண்ணம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் மனக்கண்களை இறைவன் தான் திறந்தார். இந்த இயேசு திறக்கவில்லை என்று சொன்னால் என்னால் கண்டிப்பாக என் மன நிலைமையில் இந்த இயேசுவை தெய்வமாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இந்த வேத புஸ்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பித்த பொழுது எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. பிறவிக்குருடர்களை இயேசு சுகமாக்குகிறார், சப்பானிகளை சுகமாக்குகிறார். எவ்வளவோ அற்புதங்கள் இதில் வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதெல்லாம் வாசிக்கும் பொழுது இட் நெவர் அட்ராக்டட் மீ. இவைகள் எனக்கு உற்சாகத்தையோ மகிழ்ச்சியோ கொடுக்கவில்லை. இந்த நாட்களிலும் அறிவு வளர்ந்திருக்கிறது, சயின்ஸ் வளர்ந்திருக்கிறது. இருதயத்தை மாற்றி வைத்து விடுகிறார்கள். நொண்டியாக பிறக்கிறவர்களை ஆபரேஷன் செய்து நடக்க வைத்து விடுகிறார்கள். கண் இல்லாதவர்களுக்கு கண்ணை பொருத்தி பார்க்க வைத்து விடுகிறார்கள். இவ்வளவு அறிவு வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசு செய்த அற்புதங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தார் என்று வாசிக்கும் பொழுது அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக நான் ஒரு காரியத்தை தேடிக்கொண்டு போனேன். என்னவென்றால், மரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவால் என்ன செய்ய முடியும்? மரித்து விட்டால் மரித்தவர்களுக்கு இயேசு கடவுள் என்று சொன்னால் அவரால் என்ன செய்து விட முடியும் என்று நான் தேடிக்கொண்டு போனேன். வேதத்தை தேடிக்கொண்டு போகும்பொழுது எனக்கு ஆச்சரியம் காத்துக் கொண்டிருந்தது. ஒரு சிறு பெண் மரித்து போய்விட்டால் அந்த சம்பவங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த மரித்த பெண்ணுடைய வீட்டிற்கு இயேசு அழைத்துக் கொண்டு வரப்படுகிறார். அது வரும் பொழுது அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் நகைக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று ஒரு வார்த்தை சொன்னவுடன் எல்லோரும் ஏளனம் செய்து இயேசுவை நகைக்கிறார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் வெளியிலே போகும்படி சொல்லி தன்னுடைய 2 சீஷர்களை அடித்துக் கொண்டு உள்ளே கடந்து சென்று தலித்தாகுமி என்று ஒரு வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இயேசுவின் வாயிலிருந்து தலித்தாகுமி என்ற ஒரு வார்த்தை, அதற்கு பொருள் என்னவென்றால் சிறு பெண்ணே எழுந்திரு. சிறு பெண்ணே எழுந்திரு என்ற ஒரு வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய முடிவு என்ன? உடனே அந்த மகள் உயிரோடு எழுந்து உட்காருகிறாள். இந்த ஒரு அற்புதம் அந்த வீட்டின் அறைக்குள்ளாக நடக்கிறது. இதை வாசித்த பொழுது என் மனம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் என்னுடைய புத்தி எனக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அது எப்படி மந்திரவாதிகளை போல அல்லவா இது இயேசு நடந்து கொள்ளுகிறார்? மந்திரவாதிகள் தான் மூடு வித்தைகளை செய்கிறார்கள். இவரும் தாளிட்டு கொண்டு எல்லாரையும் வெளியிலே போகும்படி சொல்லி 2 சீஷர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஏன் ஒரு மூடு மந்திரக்காரன் மாதிரி இவர் இயேசு பணி செய்கிறார்? எல்லோருக்கும் தெரிகிற அளவில் இவர் ஏன் மரித்தவர்கள் எழுப்பக்கூடாது என்று என் மனதில் எண்ணம் எழுந்தது. ஆகவே வேதத்தை மறுபடியும் வாசிக்க ஆரம்பித்தேன். அடுத்த ஆச்சரியம், ஒரு வாலிபன் மரித்து போய்விட்டான். இப்பொழுது அவன் வீட்டிலே இல்லை. அவனை இந்திய முறையில் காண்பது போல பாடையில் ஏற்றி கிராமத்துக்கு வெளியே புதைப்பதற்காக அல்லது எரிப்பதற்காக ஈன சடங்குகளை செய்வதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்பொழுது எதிர்ப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடையை தொடுகிறார். இதை நாம் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இந்த பகுதியில் மிக அழகாய் வர்ணிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும்.
பாடையை தொடுகிறார். வாலிபனே எழுந்திரு என்று இயேசுவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. அவர் மனதுருகினார் என்று 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்து நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் என்று வாசிக்கின்றோம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு அடுத்த ஆச்சரியம், இங்கு யாரையும் வெளியே போகும்படி சொல்லவில்லை. வீட்டிற்குள் நினைத்த காரியமும் யோசித்த காரியம் அப்படியே வேதத்தில் எனக்கு பதில் கிடைத்து விட்டது என்று சொல்லி ஒரு மனதாக இந்த இயேசுவை மனதார தெய்வமாக ஏற்றுக்கொள்ள என் உள்ளம் வந்தாலும் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்த்தேன். அவர் சிலுவையில் அல்லவா கொன்று விட்டார்கள், அவர் மரித்து போய் விட்டார் என்றல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு ஆச்சரியம், அவருடைய நண்பர் லாசர் என்பவர் மரித்து போய்விட்டான் என்று வாசிக்கின்றோம். அப்பொழுது இப்பொழுது வீட்டிற்குள் அல்ல, வீதியில் அல்ல, கல்லறைக்குள்ளாக கொண்டு போய் வைத்து விட்டார்கள். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டாலும் அவர் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வசனங்கள் ஒரு காரணமாக எனக்கு அமைந்து விட்டது. அதை நாம் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 40 தொடர்ந்து வாசித்து பார்த்தால் அதை வாசிக்க முடியும். அது இப்படி சொல்லுகிறது, யோவான் 11:40 வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 41ஆம் வசனம், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஜெபிக்கிறார். பின்பு 42ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். 43ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 11:43 சொல்லுகிறது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று வாசிக்கின்றோம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் என்று நாம் 44ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ஆகவே இந்த வசனத்தை வாசித்த பொழுது என் உள்ளத்தில் இருந்த ஐயங்களெல்லாம் நீங்கி, மரித்தவனையும் மரித்துக் கொண்டிருக்கிறவர்களை மாத்திரமல்ல, மரித்து விட்டாலும் அவனை எழுப்ப முடியும் என்ற பகுதியை வாசித்து என் உள்ளத்தை முழுவதுமாய் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். இதுல என்ன ஒரு அற்புதம் என்று சொன்னால், மரித்து இவன் 4 நாள் ஆகிவிட்டது, நாறிக்கொண்டிருக்கிறான், காதுகள் கேட்க வாய்ப்பில்லை, கண்கள் தெரிவதற்கு வாய்ப்பில்லை, பேசுவதற்கு வாய்ப்பில்லை. அவனை கல்லறையில் வைத்து கல்லை மூடி விட்டார்கள். வீட்டுக்குள் அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அடைக்கப்பட்ட ஒரு ரூமுக்குள்ளாக மரித்தவளை எழுப்பினார். பின்பு வாசிக்கும் பொழுது வீதியிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது ஒருவேளை நாம் சொல்லலாம், மரித்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இந்த சம்பவங்கள் என்று சொல்லலாம். ஆனால் அடுத்த நிகழ்ச்சி வாசிக்கும் பொழுது இது மரித்து 4 நாள். எந்த ஒரு மனிதனாலும் அல்லது ஆராய்ச்சியின் பலனாலும் முடியாத ஒரு காரியத்தை, அறிவியலினால் யோசித்து பார்க்க முடியாத, ஆராய்ச்சியினால் நம்ப முடியாத ஒரு காரியத்தை இயேசுக்கு செய்கிறார். மரித்த லாசருவை உயிரோடு கூட இயேசு எழுப்புவதை பார்க்க முடியும். அவன் கட்டுகளை அவிழுங்கள் என்று சொல்கிறார். அவன் கட்டுகளோடு கூட புறப்பட்டு வந்தான் என்று வாசிக்கின்றோம். இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவ்வளவுதான். உயிரோடு புறப்பட்டு வந்து விட்டான். இப்பொழுது இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், தெய்வம் என்று சொல்லி நான் நம்ப ஆரம்பித்து விட்டேன். தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு இருந்த அடுத்த ஆச்சரியம், சிலுவையில் மரித்தார் என்பது எனக்கு தெரியும், ஆனால் வேத புத்தகத்தை வாசித்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி. அந்த வசனத்தை வாசித்தேன், என் உள்ளத்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். உயிரோடு எழுந்த இந்த இயேசுவுக்கு முழுவதுமாக என் மனதை ஒப்புக் கொடுத்து, உலகத்தில் இறைவன் உண்டா என்று கேட்ட கேள்விக்கு உண்டு என்ற ஒரு பதிலை வேத புத்தகம் எனக்கு கொடுத்தது. அப்பொழுது இந்த சகோதரனை அழைத்து கேட்டேன், இப்படி ஒரு புத்தகத்தை கொடுத்தா என்னால் நம்பவே முடியவில்லை, ஆனாலும் இப்பொழுது வாசித்து முடித்த பிறகு என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து விட்டது. ஆகவே இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இப்பொழுது என் தாய் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசு தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு விட்டேன். இவர் நினைத்தால் கட்டாயம் என் தாயை உயிரோடு எழுப்பிவிட முடியும். பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஆலயத்திற்கு வா என்று அழைத்துக் கொண்டு போனார். அது ஒரு சாதாரண ஒரு ஆலயம், தரையை சரியாக போடப்படவில்லை, ஒரு குனிந்து செல்லக்கூடிய ஒரு
வாசல் தான் அங்கு இருந்தது. மேலே கூரை போடப்பட்டிருந்தது. கூரைகள் எல்லாம் ஓட்டைகளாக இருந்தது. ஒரு சில படிப்பறிவு இல்லாத மக்கள் உட்கார்ந்து கொண்டு ஏதோ கைகளை தட்டி கொண்டு பாடிக்கொண்டிருந்ததை பார்த்தேன். இதுவா ஆலயம் என்று நான் மிகவும் அதிசயித்து போனேன். ஏனென்றால் நான் பணிபுரிந்து கொண்டிருந்த ஆலயம் அரசர்களால் கட்டப்பட்டது. வெளிப்பிரகாரம் என்று உண்டு, உள்பிரகாரம் என்று உண்டு, கர்ப்பக்கிரகம் என்று உண்டு, ஆகவே விமானஸ்தலம் என்று உண்டு, உள்ளே நந்தவனங்கள் உண்டு, உள்ளே காட்டு மிருகங்கள் எல்லாம் எடுத்து வளர்க்கிறார்கள். அதை சுற்றி 1000 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதில் நல்ல வருவாய் இருக்கிறது. யாரும் காணிக்கை என்று போட வேண்டிய அவசியமே இல்லை. நிலத்தில் வருகிற வருவாயை வைத்துக் கொண்டே இந்த கோவிலுடைய பணிகள் எல்லாம் செய்துவிட முடியும். ஏராள செழிப்புல இருக்கிற அந்த ஆலயம் என்று நான் சிறுபிள்ளையிலிருந்து நான் பார்த்தது. யானைகளை வைத்துதான் அந்த கதவுகளை மூடுவார்கள். அவ்வளவு பெரிய வாசல்கள். இப்படிப்பட்ட ஆலயத்தில் இருந்த எனக்கு அந்த சகோதரன் ஆலயம் என்று சொன்னவுடன் அப்படித்தான் எனக்கு நம்பிவிட்டேன். ஆனால் அங்கு சென்ற பொழுதோ இயேசுவை ஆராதிக்கிற இந்த சின்ன குழுவான மக்கள் குனிந்து செல்லக்கூடிய வாசல்களில் தான் வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கூரைகள் எல்லாம் ஓட்டைகளாக இருந்தது. இந்த சூரிய வெளிச்சம் தான் டியூப்லைட் உள்ளே எறிவது போல காட்சி அளித்தது. அங்கு பாடினார்கள், துதித்தார்கள், வேதத்தை வாசித்தார்கள். இவர்களெல்லாம் நான் கேட்கும் பொழுது என் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. எப்பொழுது இந்த இடத்தை விட்டு ஓடிவிடலாம் என்றுதான் காத்துக் கொண்டிருந்தேன். 1 மணி ஆனது. அந்த போதகர் ஆராதனையை முடித்தார். அதன் பிறகு என் தாய்க்கு ஜெபிக்க வந்தார். எனக்கு அடுத்த ஆச்சரியம், அங்கிருந்த மக்கள் எல்லாரும் இணைந்து போதகர் என் தாய்க்காக ஜெபிக்க வந்தார். அத்தனை விசுவாசிகளும் போதகரோடு இணைந்து என் தாய்க்காக பாரத்தோடு கூட ஜெபித்தார்கள். ஜெபம் சாதாரண ஒரு சில மணி நேரங்கள் மாத்திரமல்ல. 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஜெபித்தார்கள். 3 மணி ஆனது, 4 மணி ஆனது. அவர்கள் ஜெபத்தை நிறுத்துவதாக இல்லை. இயேசுவே நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை கூவி அழைத்து ஜெபித்தார்கள். இந்த காட்சி என் உள்ளத்தை உருக்க ஆரம்பித்தது. நான் யோசித்தேன், என் தாய்க்காக நான் மாத்திரம்தான் புலம்பி அழுகிறேன் என்று யோசித்தேன். ஆனால் இங்கு பார்த்த பொழுது முதல் முறையாக ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தினர்களை நான் சந்திக்கிறேன். கிறிஸ்தவ ஆலயம் என்று சொல்லி உள்ளே போகிறேன். ஆனால் அங்கு பார்த்த அதிசயம், போதகரோடு விசுவாசிகள் அத்தனை பேர்களும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இணைந்து என் தாய்க்காக அழுது புலம்பினார்கள். 4 மணி ஆனது, 5 மணி ஆனது, மாலை 6 மணி. ஒருவரும் உணவு எடுத்துக் கொள்ளவில்லை, தண்ணீர் அருந்தவில்லை. மிகவும் பாரத்தோடு கண்ணீரோடு என் தாயின் சுகத்திற்காக அழுது ஜெபித்தார்கள். இந்த ஜெபம் கட்டாயம் பரலோகம் எட்டினது என்பதற்கு சாட்சியாக தேவனுடைய வல்லமை என் தாயின் மீது இறங்கினது. போட்டார். மாலை 6 மணி இருக்கும். ஒரு பரிபூர்ண சுகத்தை என் தாய்க்கு இயேசு கொடுத்தார். இது 1980ஆம் ஆண்டு நடந்த ஒரு அற்புதம். அல்லேலூயா. அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இத்தனை ஆண்டுகளும் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எந்த இயேசுவின் மூலமாய் அற்புதத்தை அதிசயத்தை பெற்றுக்கொண்டோமோ அந்த இயேசுவை எந்த மக்கள் மத்தியில் நாங்கள் பணிகளை விக்கிரக ஆராதனைகளை நடத்தி கொண்டிருந்தோமோ அதே மக்கள் மத்தியில், அதே ஆலயங்களில் ஊடே இருக்கக்கூடிய பூசாரிகள், குருக்கள்கள், கனபாடிகள், அங்க இருக்கிற மந்திரவாதிகள், இந்த மக்கள் மத்தியில இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக, ஜபங்களை கேட்கிறவராக, பயன்படுத்துவராய் காணப்படுகிறார். ஆமேன், ஆமேன். அருமையான இந்த இயேசு செய்த அற்புதத்தை எங்களோடு நிறுத்தி கொள்ள முடிவதில்லை. ஆகவே முதலாவதாக என்னுடைய தாய்க்கு நடந்த அற்புதத்தை என் தகப்பனுக்கு சொல்ல ஆரம்பித்தோம். தகப்பனார் முதலாவது அதை எதிர்த்தார்.
என் தாயை கொலை பண்ணுவதாக மிரட்டினார். ம். அங்கும் கூட ஆண்டவருடைய அற்புதம் நிகழ்ந்தது. என் தாயை தகப்பனாரை கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. அதைத் தொடர்ந்து என்னுடைய கூட பிறந்த 4 சகோதரிகள், 2 சகோதரர்கள், நாங்கள் 6 பேரும் இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். முழு குடும்பமாக முதலாவது இயேசுக்கு எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தோம். அந்த ஆலய ஆராதனைக்கு சென்று கொண்டு வந்தோம். அதே நேரத்தில் மற்ற புறஜாதியார்களை, பிராமணர்களை, உறவினர்களை சந்திக்க தொடங்கினோம். எதிர்ப்புகள் வந்தது. கல்லை எடுத்து வீசினார்கள், மண்ணை எடுத்து வீசினார்கள், சபித்தார்கள், பிச்சை எடுத்து நீங்கள் ரோட்டிலே சாவீர்கள் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் இந்த சாப வார்த்தைகளோ அல்லது இவர்கள் மிரட்டிய மிரட்டல்களோ கொடுத்த தொல்லைகளோ எங்களை ஒன்றும் பாதிக்கவில்லை. காரணம், எங்கள் உள்ளத்தில் இயேசு நிறைவாய் காணப்பட்டதினால் அவருடைய மகிமையை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறினோம். அதனால் எத்தனையோ கிராமங்கள், இன்றைக்கு கிராமத்தில் உள்ள மக்கள், பட்டணத்தில் உள்ள மக்கள், கோவில்களில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை போல ஒரு முழு நேர ஊழியனாக வெளியில இன்னும் வரவில்லையே தவிர மற்றபடி அவர்கள் உள்ளத்தில் இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிற நிலை இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். அது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னீர்கள். அவர்கள் ஊழியக்காரர்களாக ஊழிய செய்யும்படி வராவிட்டாலும் ஆண்டவராய இரட்சகரை அவர்கள் இருதயத்திலே ஏற்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல கருத்தை நீங்கள் தெரிவித்தீர்கள். அது மாத்திரமல்ல, தற்போதைய நிலைகளில் எந்த வகையான என்ன வகை ஊழியங்கள் நீங்கள் எப்படி இந்த வகையில் நீங்கள் இந்த குடும்பங்களை சந்திக்கிறீர்கள்? போய் அதாவது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிராமண குடும்பங்கள் மிக கட்டுப்பாட நிறைந்தவர்கள், மிக கேள்விதான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தெளிவும் நீங்கள் அடைய விரும்புகிறீர்கள். ஆகவே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை இந்த வல்லமை அலைகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், ஒருவேளை உலகம் முழுவதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி திடீரென்று இந்த ரேடியோ ஸ்டேஷனை திருப்பினால் கூட ஒருவேளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்துகள் அவர்கள் உள்ளத்தில் கட்டாயம் பதியும். ஆமென். இந்த பிராமணர்களுடைய எண்ணங்களில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது இந்த உலகம் மாயை என்றுதான் கருதுகிறார்கள். நம்முடைய வேத புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேனிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. பிரசங்கி புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த புஸ்தகம் முழுவதுமாக நாம் ஏராள பகுதிகளை வாசிக்க முடியும். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்றெல்லாம் வாசித்துக் கொண்டு போகிறோம். ஆகவே இந்த உலகத்தின் உண்டாக்குவதற்கு ரா மெட்டீரியல் என்று சொன்னால் மாயை தான் என்று நம்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்துக்கு வந்து விட்டோமானால் இதற்கு தலைகீழான கருத்து காணப்படுகிறது. அதாவது இந்த உலக வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கை அல்ல, இது ஒரு மெய்யான வாழ்க்கை தான். ஏனென்றால் இந்த மெய்யான ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை மரிக்கிறோம். இந்த ஒரு முறை வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அறிந்து கொள்ள முடியாமல் மரித்து போய்விட்டால் அது எவ்வளவு ஒரு அபாக்கிய நிலை. ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்பது இட் இஸ் வெரி ரியல், இட் இஸ் நாட் மாயா. ஏதோ மாயைக்குள் என்னோ நடந்து கொண்டிருக்கிறது. சினிமா திரைகளில் அல்லது சின்ன திரைகளில் நடந்து கொண்டிருப்பது போல இது அல்ல, இது நிழல் அல்ல, இது உண்மைதான் என்பதை கிறிஸ்துவ நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று பார்க்க முடிகிறது. எவ்ரிதிங் கிரியேட்டட் பை காட் அவுட் ஆஃப் மாயா, இட் இஸ் அன் இல்லூஷன் என்று சொல்லி நம்புகிறார்கள். பிராமணருடைய நம்பிக்கை இல்லூஷன் தான். ஆகவே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லும் பொழுது கூட அதை ஒரு மாயையாகத்தான்
அவர்கள் கருதுகிறார்களே தவிர அது ஒரு ரியலாக கருதுவதில்லை. ஆனால் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது from nothing he created everything. நம்முடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். No raw material was there to create the world. இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு மாயை என்ற ஒரு பொருள் கடவுளுக்கு, அதாவது இயேசுவுக்கு அத்தியாவசியமாக இல்லை என்பதுதான் கருத்து. ஆகவே இந்த காரியங்களை அறிந்திருக்கிறோம், அறிந்துதான் பேசுகிறோம் என்று பிராமணர்களோடு உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விட்டாலே இந்த வாழ்க்கை என்பது கனவல்ல, நிழலாக அல்ல, நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிஜமான கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நம்பிக்கை வந்துவிட்டாலே அந்த ஒரு ரட்சிப்புக்குள் வந்து விடுகிறோம். இந்த நம்பிக்கை என்பது நாம உண்டாக்குவதல்ல. ஏதோ நாம் தண்ணீர் விட்டு வெளிச்சத்தை காண்பித்து மணலை கொட்டி இன்னும் உரங்களை போட்டு மரங்கள் வளர்ப்பது போல நம் உள்ளத்தில் அல்லது பிராமணர்கள் உள்ளத்தில் விசுவாசத்தை நாம் வளர்க்கவில்லை. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது நமக்கு சொந்தமானதல்ல, அது கடவுளுக்கு சொந்தமானது. ரட்சிப்பு அவருடையது. ஆன்மாக்கள் யாருடையது என்று கேட்டால் என்னது என்று சொல்வதற்கு இல்லை, அதுவும் இறைவனதுதான். ஊழியம் என்று எடுத்துக்கொண்டாலும் என்னது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, அதுவும் இறைவனதுதான். ஆன்மாக்கள் இறைவனுடையது, ரட்சிப்பு அவருடையது, இந்த முழு உலகமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது, எல்லாவற்றையும் அவர்தான் படைத்திருக்கிறார். ஆகவே மனிதனுக்கு வரக்கூடிய இந்த சஃபரிங் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, கண்ணீர், வேதனை, துன்பம், இதிலே கடவுளை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஆகவே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிட்டால், துன்பங்கள் வந்துவிட்டால் இறைவனை கண்டுகொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படித்தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே இந்த இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டேன். இது ஒரு மாயையான வாழ்க்கையாக நான் நினைக்கவில்லை, இது நிஜமான ஒரு வாழ்க்கை தான். பலமுறை பிறந்து சைக்கிள் ஆஃப் பர்த் என்று சொல்வார்கள், பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து, ஒரு புழுவாக, ஒரு மரமாக, ஒரு புல்லாக, ஒரு கனியாக, ஒரு ஒரு மலையாக, பிறகு ஒரு மனுஷனாக, கடைசியில் பிராமணனாக பிறந்து பிறகு மோட்சத்தை அடைகிறான் என்ற கருத்து பிராமணத்தில் இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல என்பதை வேத புஸ்தகம் மிக தெளிவாக காண்பிக்கிறது. ஆகவே ஒரு நிலைமையை அல்லது ஒரு ஆமையை தலைகீழாய் பரட்டி போடுவது போல ஏற்கனவே எனக்கு புகுக்கப்பட்ட எண்ணங்களிலிருந்து முழு விடுதலை இயேசு கொடுக்காமல் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கடவுள் எங்களுக்குள்ளாக செய்திருக்காம். இதை மதமாற்றம் என்று சொல்ல மாட்டேன், மனமாற்றம் என்று சொல்லுகிறேன். இது மனமாற்றம் என்று சொல்வதோடு கூட எனக்குள் ஏற்பட்டிருக்கிற ஒரு 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 தெளிவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த தெளிவிற்குள்ளாக பிராமணர்கள் வரும் பொழுது அவர்கள் முழு ரட்சிப்பை அடைந்து கொள்கிறார்கள். இந்த விசுவாசம் என்பதும் இறைவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று. ஆகவே இந்த இயேசுவை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் நான் அல்ல, எனக்குள்ளாக அந்த விசுவாசத்தை அவர் வைத்து அவரை நம்ப வைத்திருக்கிறார். அந்த ஒரு நிலைக்கு இன்றைக்கு எத்தனையோ இந்துக்களை, பிராமணர்களை தம்மிடம் ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். இந்த நாட்களில் கூட ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை கிறிஸ்துவ ஆலயங்களில் மாத்திரம் பிரசங்கிக்க அல்ல, விக்கிரகங்களை ஆராதிக்கிறதான இடங்களிலும் கூட என்னை அழைத்து பேச வைக்கிறார்கள். ஏதோ ஒரு பிராமணர், ஒரு சாஸ்திரியார், ஒரு கணபாடிகளுடைய பேரன் ஏதோ இயேசு என்று சொல்லிக் கொண்டு போகிறான். ஆனால் அவன் விஷயம் தெரியாதவன் அல்ல, இவன் PhD படித்திருக்கிறான். ஏன் இவரிடம் கற்றுக்கொண்டால் என்ன என்று சொல்லிதான் அவர்கள் விழாக்கள் நடத்தும் பொழுது கடைசி நாளை எனக்கு கொடுக்கிறார்கள், நீங்கள் வந்து எங்கள் மத்தியில் பேசுங்கள் என்று. ஆகவே நான் போய் அவர்கள் மத்தியிலே எனக்கு நடந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை சொல்லி வேத புஸ்தகம் சொல்லுகிற காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கருத்துகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லையே என்று ஏங்குகிறார்கள். ஆகவே எதிர்ப்புகள் இந்த நாட்களில் மாறிக்கொண்டு வருகிறது. சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முடிவு எடுத்தார்கள். அந்த கோவிலுடைய முக்கிய அதிகாரிகள் சொன்னார்கள், வெறும் பட்டைகளையும், வெள்ளை பட்டையும் ஒரு காவி பட்டையும் கோவில்களிலே தீட்டிக் கொண்டிருக்கிறோமே, அதை எடுத்து விட்டு இந்த வேத புஸ்தகத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்களை ஏன் நாம் குறிக்க கூடாது என்ற ஒரு நிலை வந்து விட்டது. மன்னிக்கவன். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் இணைப்பில் இருங்க. Lose yourself in the rhythmic and harmonic mastery of jazz greats from past and present. Always commercial free. தொடருங்கள் ஐயா. அவை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இன்றைக்கு பொது இடங்கள், இறைவனை வைத்து ஆராதிக்கிறதான
ஒருவேளை அரசர்கள் கட்டியிருக்கலாம், அல்லது தனிப்பட்ட மிராசுதார்கள் அல்லது பெரிய பணக்காரர்கள் தங்களுக்கென்று ஆலயங்களை கட்டி எழுப்பினவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தால் ஆலயங்கள் நிரம்பி இருப்பதை பார்க்கும் பொழுதே பக்தி நிறைந்த மக்கள் தான் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே கோவில்களில் இந்த நாட்களில் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை எழுதுவதற்கான முயற்சிகளில் இன்றைக்கு கமிட்டிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே பக்தியுள்ள மக்கள் எந்த மதத்திலும் எந்த ஜாதியிலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை கடவுளே தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே இன்றைக்கு பொது இடங்களில் எங்கெல்லாம் இறைவனை ஆராதிக்கிறார்கள், ஒருவேளை அறியாமல் இவர்தான் இறைவன் என்று அறியாமல் இறைவன் உண்டு என்று நம்பி ஆராதிக்கிற மக்கள் உண்டு. ஆகவே அந்த இடங்களிலும் தம்முடைய வல்லமையை கர்த்தர் இந்த நாட்களில் வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். ஒருவேளை இது கடைசி காலம் என்று சொல்வது உண்மையாகத்தான் காணப்படுகிறது. கிருபையின் காலங்களில் நாம் வாழுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படுகிறோம். வரும் நாட்களில் நிச்சயமாக நாம் கண்கூடாய்வுகளை பார்க்கத்தான் போகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு என்ற இந்த எதிர்ப்புகள் இந்த நாட்களில், என்னுடைய நாட்களில், இந்த 30 ஆண்டு பணிகளில் என்னால் நன்றாய் பார்க்க முடிகிறது. 2 பக்கங்களிலும் என்னால் போக முடிகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை எதிர்க்கிற அல்லது கிறிஸ்துவை எதிர்க்கிற இயக்கங்கள் மத்தியிலே என்னை கடவுள் கொண்டு போய் வைத்து அவருடைய வார்த்தையை, சாட்சிகளை சொல்ல பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். ஆமென். நல்ல அருமையான கருத்து, அருமையான சாட்சி. சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் செய்து முடித்ததினால் எனக்கு என்னுடைய எழுத்துக்கள், அதாவது நான் எழுதுகிறதான என்னுடைய எண்ணங்களை இன்றைக்கு இந்து மதங்கள் அனுப்புகிறதான பத்திரிகைகளில் வெளியிடுவதற்கு அது ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவர்களாக மாத்திரம் இருந்ததால் அல்லது பைபிள் ஸ்டடி மாத்திரம் படித்திருந்தேன், என்னுடைய எழுத்துக்கள் முழுவதும் கிறிஸ்தவ பத்திரிகையோடு நின்று விட்டிருக்கும். ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் செய்து முடித்ததினால் இன்றைக்கு புறஜாதியார்கள் வெளியிடுகிறதான பத்திரிகைகளில் என்னுடைய எழுத்துக்களை அங்கீகரிக்கிறார்கள். அதோடு கூட நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டால் இறைவனை வைத்து இறைவனுக்கு தான் அபிஷேகித்து பழக்கம். ஆனால் என்றைக்கு கிறிஸ்தவனாக மாறினேனோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக நான் மாறினேனோ, என்றைக்கு என்னை அவர் அபிஷேகிக்க ஆரம்பித்தாரோ, இறைவன் அபிஷேகிக்கின்றார் என்ற காரியத்தை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அது மாத்திரமல்ல, இறைவன் ஒருவனே என்ற கருத்து இந்து மதங்களிலும் காணப்படுகிறது. அந்த கருத்தை மேலோங்கி அடித்து சொல்வதற்கு எனக்கு இந்த PhD எனக்கு உதவியாக இருக்கிறது. முக்கியமாக பிராமணர்கள் அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது விதமாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்க முடியும். ஆகவே ஞானிகளை வெட்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். Purposefully God chose the weak என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. வேண்டுமென்றே கர்த்தர் இதை செய்கிறார். என்ன அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதல்ல, ஆண்டவர் கொடுக்கிற முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாதாரண மக்கள், பாமர மக்கள், ஏழை எளியவர்கள் புரிந்து கொள்ளும் நிலையில் தம்மை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதெல்லாம் நான் இந்த PhD முடித்ததினால் சொல்ல முடிகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை நாம் கிறிஸ்தவத்தில் பார்க்கின்றோம். அதை நாம் எபிரேயர் 9:22 வாசிக்க முடியும். ஆனால் பிரம்மனிசத்திலே பார்த்தால் ரத்தம் சிந்தினால் பாவம். ஆகவே ரத்தம் பலி செலுத்தினால் கூட ரத்தம் சிந்தாத அளவிற்கு பலி செலுத்த வேண்டும் என்று பலி செலுத்துவார்கள். அது ஒரு வினோதமான ஒரு தன்மை அதிலே நடக்கிறது. இதை சொல்ல போனால் அநேக பிரச்சனைகள் எழும்பதான் கூடும்.
ஆக ரத்தம் என்பது சிந்தாமல் பலி செலுத்த வேண்டும் என்று ஒரு காலத்தில் பிராமணர்கள் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். அது தவிர பலிகளில் உன்னதமாக குதிரையை யாகமாக வைத்து அவர்கள் செய்வதை நாம் அறிய முடியும். அதே விதமாக கிறிஸ்தவத்திலும் பிரம்மணிசத்திலும், அதாவது இந்து மதத்திலும் பார்த்தால் மறுபடி பிறப்பு என்று சொல்லுகிற ஒரு கருத்து, விதி என்று அவர்கள் நம்புகிறார்கள். எது நடந்தாலும் சரி அது விதிப்படி நடக்கிறது. கர்மா என்ற ஒரு கான்செப்ட் வைத்திருக்கிறார்கள். ஆகவே கர்மா பிரகாரம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் விதியையும் கர்மாவையும் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நோ எஃபெக்ட் பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்பதாக கர்மா தியரியோ அல்லது விதிகளோ பயன்பாடு இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். ஒரே தரம் மரிக்கிறோம் என்பதை நாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27 வாசிக்க முடியும். எத்தனையோ வழிகள் காணப்படுகின்றன என்று இந்து மதங்கள் சொல்லுகிறது. கடல் இருக்கிறது, கடலில் போய் நதிகள் கலப்பது போல எத்தனையோ வழிகள் இறைவனிடத்தில் சேருவதற்கு வழிகள் உண்டு. so many ways to reach God என்று அவர்கள் நம்புகிறார்கள். பல நதிகள் கடலோடு இணைவது போல மக்கள் பல மதங்களில், பல எண்ணங்களில், பல சூழ்நிலைகளில் இறைவனோடு தான் இணைந்து விடுகிறார்கள் நம்புகிறார்கள். ஆனால் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் 14:6 எனக்கு மிகவும் ஆச்சரியம். I am the way என்று சொல்கிறார், நானே வழி என்று சொல்கிறார். வேறு ஒரு வழி இல்லை என்பதை நாம் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஆராய்ச்சியின் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு சத்தியங்கள். இவைகளைத்தான் புறஜாதியார்கள் மத்தியில், பிராமணர்கள் மத்தியில் எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு புதிதாக காணப்படுகிறது. இதுவரைக்கும் நாங்கள் கேட்டிராததை நீங்கள் சொல்லுகிறீர்களே என்றுதான் கேட்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆமாம், அருமையான கருத்தை சொன்னீங்கள். அதாவது சொல்ல முடியும். அந்த ஃபீபா ரேடியோவில் அவர்கள் என்னுடைய ஒரு செமினாரில் அவர்கள் அட்டெண்ட் பண்ணினார்கள். அப்பொழுது 13 மதங்களையும் வைத்து, கிறிஸ்தவத்தையும் வைத்து, கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எடுத்து விவரமாக காண்பித்தேன். பல நாடுகளில் நடத்துகிறேன். அப்படி ஆப்பிரிக்கா தேசத்தில் நடத்தும் பொழுது பிஷப்மார்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள், அமெரிக்கர்கள் கலந்து கொண்டார்கள். மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சத்தியங்கள் நாங்கள் அறியவே இல்லை என்று சொன்னார்கள். ஆகவே கிறிஸ்தவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய மனதில் உள்ள எண்ணத்தில் உள்ள காரியங்களை சரியாய் புரிந்து கொள்வதற்கு வேத புஸ்தகம் எவ்வளவாக உதவுகிறது என்பதை நான் போதிக்க ஆரம்பித்தேன். ஆகவேதான் ஒரு முறை ஒரிசா மாநிலத்தில் ஒரு பொதுக்கூட்டம் எனக்கு ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். அதுதான் காரணம். ஃபீபாவிலே நான் இந்து மதத்தை முக்கியமாக சொல்ல போனால் உபநிஷதுகளையும் வேத புஸ்தகத்தையும் ஒப்பிட்டு 2 வருடங்களாக ஆராய்ச்சி பணிகளோடு செய்ததற்கு காரணமே, ஒரிசாவில் ஊழியங்களை நான் செய்ய போன பொழுது வேத புஸ்தகத்தை எடுத்து என்னுடைய பிரசங்க மேடையின் மீது வைத்தேன். அது ஒரு பொதுக்கூட்டம். அங்க என்ன எழுதியிருந்தார்கள் நோட்டீஸில் என்று சொன்னால், ஸ்ரீனிவாச சாஸ்திரி என்றும் பிராமண குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் என்றும் அந்த நோட்டீஸில் போட்டிருந்தார்கள். அதை பார்த்தவுடன் வந்த மக்கள் எல்லாம் கைகளில் சில உபனிஷதுகளை கொண்டு வந்து விட்டார்கள். நினைத்தார்கள் ஒரு சாஸ்திரி வந்திருக்கிறார், ஆகவே அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டார்கள். வந்தவர்கள் மேடையிலே ஏறி ஒருவர் சொன்னார், கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற வேத புஸ்தகத்தை எடுத்து கீழே வைத்து விடுங்கள், நாங்கள் கொடுக்கிற உபநிஷத்தில் இருந்துதான் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி என் கைகளிலே உபநிஷத்தை கொடுத்து விட்டார்கள். நீங்கள் பிராமணர் என்று சொல்லுகிறீர்கள், ஆகவே இந்த உபநிஷத்திலிருந்து பேசுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஒரு நிமிடம் அது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. கண்ணீரோடு ஜெபித்தேன். அவர்கள் என் கையில் கொடுத்த ஈசோ உபநிஷத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அது நான் என் கண்ணிலே பட்ட பகுதி ஒரு மரம் இருக்கிறது என்றும், அந்த மரத்தில் 2 பறவைகள் உட்கார்ந்து இருக்கிறது என்றும், ஒரு பறவை பழத்தை ருசிக்கிறது என்றும், மறுபறவை பார்த்து கொண்டிருக்கிறது என்றுதான் அந்த மந்திரம் சொல்லி முடிக்கிறது. ஆக இந்த மந்திரத்தை வாசித்தேன், அதனுடைய பொருளை சொன்னேன், அதை பேச ஆரம்பித்தேன். 3 நாட்கள் கூட்டம் தொடர்ந்து நடந்தது. பார்த்து கொண்டிருக்கிற பறவை இறைவன் என்றும், பழத்தை ருசிப்பது ஆன்மாக்கள் என்றும், பரமாத்மா ஆத்மா என்று இந்த 2 காரியத்தையும் வைத்து நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த ஆராய்ச்சி செய்த பகுதிகளையும் இணைத்து
சிலுவை மரணத்தின் மேன்மையை நான் உயர்த்தி காண்பித்த பொழுது அத்தனை மக்களும் இன்றைக்கு ஆலயமே இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரிசா மாநிலத்தில் இன்றைக்கு ஒரு ஆலயம் உருவாகி கூட்டங்களில் அத்தனை மக்களும் இன்றைக்கு அந்த இயேசுவை ஆராதிக்க செல்கிறார்கள். எவ்வளவு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி பாருங்கள். இதுதான் என்னை ரேடியோவிலே தொடர்ந்து ஃபீபாவிலே இந்த உபனிஷத்துகளை கம்பேர் பண்ணி பேசுவதற்கு எனக்கு உதவியாக இருந்தது. ஆகவே தொடர்ந்து அதை ஃபீபாவிலே ஒளிபரப்பினார்கள். அரபு நாடு பகுதியிலிருந்து ஏராள கேள்விகள் எழுப்பினார்கள். மற்ற நாடுகளிலும் இந்த செய்திகளை கேட்டார்கள். இன்றைக்கு மறு ஒலிபரப்பும் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். அது முடிந்து விடவில்லை, இன்னும் தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. வியாழக்கிழமைகளில் காலை 6 to 6:30 வரை சென்னை நேரத்தில் நான் சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் இந்த செய்திகளை தாராளமாக கேட்கலாம். அதுல மந்திரங்களையும் சொல்லி, அந்த மந்திரங்கள் சொல்லுகிற பொருளையும் சொல்லி, வேத புஸ்தகம் சொல்லுகிற கருத்துகளையும், ஆண்டவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் விளக்கி கூறி கொண்டு வருகிறேன். மிக அருமையான நிகழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பிராமணர்கள், இந்துக்கள், ஒரு மதம் என்றல்ல பல மதத்தினர்கள், ஒருவேளை பிராமணர் சம்பந்தப்படாத மக்கள் கூட இதனால் பயனடைந்து கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக முகமதியர்கள் கூட இதில் மிகவும் அதிகமாக ஆர்வம் காட்டுவதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். அருமையான ஒரு சாட்சி, உண்மையில உன்னதமான ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்து வருகிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களிடம் ஒரு கேள்வியை எடுத்து வருகிறேன். அருமையான காரியத்தை எழுப்பி இருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று நம்முடைய வேத புஸ்தகத்தை 2ஆக பிரித்து பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் கோபப்பட்டு விட்டால் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் கொன்றால் தான் பாவம் என்று சொல்லுகிறது. விபச்சாரம் செய்தால் பழைய ஏற்பாட்டில் கொன்று விட வேண்டும், கொலை செய்து கல்லெறிந்து கொள்ள வேண்டும், இது நியதி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து விட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதில் நினைத்து விட்டாலே, பார்த்தாலே பாவம் என்கிற ஒரு பரிசுத்த நிலைக்கு ஆண்டவர் நம்மை உந்தி தள்ளுவதை பார்க்க முடியும். தள்ளி வைத்தல் பாவம், அதாவது திருமணம் செய்து டைவர்ஸ் என்று கொடுத்து விட்டால் அது பாவம் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் டைவர்ஸ் என்ற வார்த்தைக்கே இடமில்லை என்று இன்னும் ஒரு பரிசுத்தத்தில் நம்மை கொண்டு வருவதை பார்க்கலாம். வாய் சத்தியத்தை தான் பேச வேண்டும் என்று பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் நாம் வாசித்து பார்ப்பேனால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. என்ன தெரியுமோ அதை நாம் சொல்ல வேண்டும், எது தெரியவில்லையோ எனக்கு தெரியவில்லை என்று நாம் சொல்லுவதனால் தவறு இல்லை. தெரிந்ததை, உள்ளதை, உண்மையை, சத்தியத்தை சொல்லிவிட வேண்டும். இப்பொழுது ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட விரும்புகிறேன். ரிக்வேதத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 1-2 உதாரணங்கள் கேட்டதினால் நான் சொல்ல விரும்புகிறேன். ரிக்வேதம் 10ஆம் அதிகாரம் 121வது பாதம் 2வது சூத்திரம் அது இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆத்மதா பலதாயஸ்ய சாயமிருதம் யசம்ருத்திஹு என்று சொல்லுகிற இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னவென்றால், எவருடைய நிழலும் இறப்பும் அமுதமாகின்றதோ அவர் தம்முடைய நிழலாலும் இறப்பாலும் ஆவியையும் பலத்தையும் அருளுகிறார். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், கேளுங்கள். He whose shadow and death become nectar shall by his shadow and death confer spirit and strength. இதை நாம் எபிரேயரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். மிக அழகாய் அந்த பகுதிகள் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றன. இரண்டாவது, என் ஐத்திரிய பிராமணா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை நான் வாசித்து பார்த்த பொழுதும் வேத புஸ்தகத்தில் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுதும் ஒத்து போகிறதை பார்க்கிறேன். அது இப்படி சொல்லுகிறது, மந்திரம் இப்படி சொல்லுகிறேன் பாருங்கள். யஜமானஹு பசுஹு யஜமானமேவா ஸ்வர்க்கம் லோகம் கமயதி.
எஜமானனே, அதனுடைய பொருள் என்னவென்றால் எஜமானனே வேள்வியை நிறைவேற்றுகிறார். இங்கு எஜமானன் என்று சொல்வது இறைவன். இறைவன் தான் பலியை நிறைவேற்றுகிறார். பிதாதான் தன்னுடைய குமாரனை முழு மனதோடு நம்முடைய ரட்சிப்பிற்காக உலகத்தில் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிற பகுதி இங்கு அழகாய் உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடியும். ஆதலின் வேள்வியை நிறைவேற்றுகிறவனே பதவி அடைகின்றான். The master, ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், the master அல்லது the Lord fulfills the sacrifice. Therefore, who fulfills the sacrifice will be eligible for heaven. பரத்திற்கு ஏறி சென்றார் என்ற எவிடன்ஸ் வேத புத்தகத்தில் நமக்கு உண்டு. மக்கள் பார்க்க, சீஷர்கள் பார்க்க பரத்திற்கு அவர் ஏறி செல்லுகிறார். இந்த பகுதிகள் ஐத்திரிய பிராமணத்திலும் வேதம் இந்துக்களுடைய வேதம் என்று சொல்லுகிற ரிக்யஜுர் சாம அதர்வண வேதத்தில் ஒரு பகுதியில் நான் ஒரு பார்த்து தான் சொல்லுகிறேன். இது லட்சக்கணக்கான மந்திரங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் எடுத்து சொல்ல போனால் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இவையெல்லாம் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி வேணும். சின்ன வயதில இருந்தால் திருமணத்தை குறித்து 3 வயது குழந்தைக்கு போய் பேசினால் என்ன புரிந்து கொள்ளும்? ஆகவே வளர்ச்சி என்பது காணப்பட்டால் ஒழிய நான் சொல்லுகிற மந்திரத்தினுடைய பொருளையும் வேத புஸ்தகத்தோடு நான் ஒப்பிட்டு சொல்லுகிற இந்த கருத்தும் முதல் முறையானது. ஆகவே இவைகளை கேட்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் தான். இப்படி கூட இருக்கிறதா, இப்படி கூட யோசிக்க முடியுமா, இது சரிதானா என்று நினைக்கிறார்கள். இந்த PhD நான் முடித்ததினால் அத்தாரிட்டி என்று எடுத்துக் கொள்கிறார்கள். இல்லை என்றால் இந்த காரியத்தை நான் தைரியமாய் பேச முடியாது. இவர்கள் எல்லாம் என்னுடைய ஆராய்ச்சி பணியில் புஸ்தகங்களாக வெளியிட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் லைப்ரரியில் இருக்கிறது. எப்பொழுது வேணாலும் போய் யார் வேணாலும் இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். ஆகிய 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல இங்கு அதே ஐத்திரிய பிராமணத்தில் சொல்லப்படுகிறது, பிரஜாபதிர் யக்ஞகா. இதனுடைய பொருள் என்னவென்றால் கடவுள் தாமே உண்மையான வேள்வி பலி. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் the Lord himself is the true sacrifice. ஒரு உண்மையான வேள்வி பலி என்று சொன்னால் கடவுள் தன்னையே ஒப்பு கொடுப்பதுதான். பாக்கி எல்லாம் பலிகளுக்கு ஒரு அடையாளமாக புறாவையோ அல்லது மற்ற காரியங்களையோ செலுத்துவது ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் இறைவனே தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் ஒரு உண்மையான பலி என்று இந்தியாவில் எழுந்த வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற கருத்து. இதை நாம் 1 யோவான் 2 வாசிக்க முடியும். அதே விதமாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27 வாசித்தோம். இன்னொரு மந்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன். பிரஜாபதி தேவேபியகாம் ஆத்மானம் யஜ்ஞம் ஸ்வ பிராயச்சத். கடவுள் தாமே தம்மை வேள்வி பலியாக செலுத்தி பாவத்திலிருந்து மீட்பை அருளுகிறார். God who sacrificed himself for the remission of sin. பாவத்தின் மன்னிப்பிற்காக கடவுள் தன்னையே பலியாக செலுத்துகிறார் என்ற கருத்து இந்துக்களில் இந்தியாவில் எழும்பிய வேத புத்தகத்தில் இருப்பதை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலும் இருப்பதை பார்க்க முடியும். ஆகவே இந்த வேதம் வேறு அந்த வேதம் வேறு என்ற கருத்துகள் மாறி இன்றைக்கு இரண்டும் கலந்து மக்கள் ஒரே இறைவனை உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிற நிலை உருவாகி கொண்டு வருகிறது. அது நம்முடைய காலங்களில் நடக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நாட்களில் கேள்விப்பட்டார்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். மத சண்டைகளும் ஜாதி சண்டைகளும் பெருகிக் கொண்டிருந்த காலங்கள். ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் அமைந்து இன்றைக்கு ஆண்டவரை உயர்த்துகிற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னையும் அதில் ஈடுபடுத்தி இருக்கிறார். உங்களையும் இதில் இந்த வல்லமை அலைகள் வானொலி காணொளி நிகழ்ச்சியும் ஒரு அற்புதமாய் இந்த தேவ திட்டத்தில் இணைந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தனிப்பட்ட விதத்தில். ஆமென், ஆமென். எதிர்கால திட்டம் என்று சொல்லும் பொழுது இதுவரைக்கும் செய்த ஊழியங்கள் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கிறது.
அந்த அனுபவங்களை வைத்துதான் எதிர்கால ஊழியங்களை நான் அமைத்துக் கொண்டு வருகிறேன். முக்கியமாக ட்ரூத் செமினார் என்று ஒரு செமினாரை, உண்மை கருத்தரங்கு என்ற ஒரு கருத்தரங்கை உலகம் முழுவதும் இப்பொழுது நடத்தி கொண்டு வருகிறேன். அதில் கிறிஸ்தவத்தை மாத்திரம் நிறுத்தி விடாமல் மற்ற எல்லா மதங்களையும், கிட்டத்தட்ட 13 மதங்களை இதிலே கொண்டு வந்து எடுத்து விலக்கி சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த செமினாரில் கலந்து கொள்ளுகிறவர்கள் ஒரு புதிதான நோக்கில் கடந்து வருகிறார்கள். பிராமணர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் இன்றைக்கு ஏறெடுக்கப்படுகின்றன. இதுவரைக்கும் நான் கடந்து சென்ற ஊர்களை பார்த்தால் அரபு நாடுகளில் கடந்து சென்று இந்த பணிகளை, செமினாரை நடத்தி இருக்கிறேன். ஆப்பிரிக்க தேசங்களில் கடந்து சென்று செய்திருக்கிறேன். சவுத் கொரியாவில் கடந்து சென்று, சிங்கப்பூர், மலேசியா பகுதிகள் ஆகிய இந்த பகுதிகளெல்லாம் கடந்து சென்று இந்த செமினார்களை நடத்தியிருக்கிறேன். மற்ற தேசங்களுக்கும் போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. வாய்ப்புகள் உருவாகி கொண்டு வருகிறது. இதை பற்றி கேள்விப்படுகிறவர்கள் என்னை அழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த செமினாரின் மூலமாக முதலாவதாக எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரு சீஷர்களை தெரிந்து கொண்டு சுவிசேஷத்தை மற்ற மக்களுக்கு பரப்பினாரோ, அப்படி உலகம் முழுவதும் இந்த சத்தியம் கடந்து போவதற்கு முதலாவது என்னை ஒப்பு கொடுத்து, என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, இந்த செமினாரின் வாயிலாக டிசைபிள்ஷிப் என்று சொன்னால் வெறும் கிறிஸ்தவை பின்பற்றுவது மாத்திரம் என்று அல்லாமல் புறஜாதியார்களையும் புரிந்து கொண்டு, புறஜாதியார் வைத்துக் கொண்டிருக்கிற வேத புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற கருத்துகளையும் இணைத்து அவர் கற்றுக் கொடுத்து, அதை அவர்கள் மற்ற மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஒரு உண்மை தெய்வத்தை அவர்களால் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இதற்கு உண்மை கருத்தரங்கு என்று வைத்திருக்கிறேன். மற்றபடி ரேடியோவின் வாயிலாக எந்தெந்த ரேடியோக்களில் என்னை அழைக்கிறார்களோ எல்லா இடத்திலும் கடந்து சென்று இந்த சத்தியத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறேன். டிவி நிகழ்ச்சிகளின் மூலமாக ஒரு சிலர் ஸ்பான்சர் பண்ணும் பொழுது அதை எடுத்து நடத்துகிறேன். இதற்கென்று நான் தனிப்பட்ட விதத்தில் எதுவும் செய்யவில்லை, மற்றவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அப்பொழுது நான் என்னுடைய நேரத்தை அதற்கென்று ஒதுக்கி அவர்களோடு கூட இணைந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். மற்றபடி பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா 41 அதிகாரத்தில் 17வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்கிறது:
கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வார்த்தை தான் எனக்கு காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போகிறேன் என்றவுடன் என் மனதில் எழும்பிக் கொண்டே வருகிறது. ஆமென். ஆகவே கர்த்தராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது என்னுடைய வார்த்தை அல்ல. அவருடைய வாயாக கர்த்தர் பயன்படுத்தி பேசுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆகவே இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியங்களில் ஈடுபடுகிற ஊழியர்களுக்கு கைவிடாமல், இந்த பணிகளை செய்கிற நீங்களும், இந்த ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை காணொளி நிகழ்ச்சி நடத்துகிற நீங்களும், உங்களை போன்ற இருக்கிற பணியாளர்களையும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், கைவிடாதிருப்பேன். ஒருவேளை இந்த பணிகளை செய்வதற்கு நீங்கள் இப்பொழுது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்தீர்கள், நானும் கூட கேட்டேன். புதிதான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி இருக்கின்றேன். இவையெல்லாம் முன்பணம் செலுத்தி அல்ல, கடன் தான். ஆனால் இந்த கடன்கள் எல்லாவற்றையும் அடைப்பதற்கு வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்குவது மாத்திரமல்ல, இன்னும் புதிதான நீங்கள் எதிர்பாராத வேர்ல்டுல இருக்கக்கூடிய பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அதை அழகா
இந்த நல்ல சாட்சியை நீர் எழுப்பி இருக்கிறீர், உமக்கே மகிமை. ஆமாண்டவரே. ஆமென். இந்த நல்ல ஒரு வானொலி நிகழ்ச்சியை, காணொளி நிகழ்ச்சியை வல்லமை அலைகள் என்ற பெயரில் மிக அருமையாய் சர் வின்சென்ட் மேனுவல் அவர்களையும் தங்கமுத்து அவர்களையும் இன்னும் அநேக ஊழியர்களையும் இணைத்து இதில் நீ செய்கிற மகத்துவமான உடைய கிரியைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. அன்றைய இந்த நாளில் கூட எங்களோடு கூட தொடர்பு கொண்டு பேசிய அன்பு கனகரத்னம் அவர்களையும் மணியம்மா அவர்களையும் மகேந்திரன் அவர்களையும் நீர் ஆஸ்வதிப்பீராக, குடும்பங்களை ஆஸ்வதிப்பீராக. ஆமென். இதை தவிர ஏராள மக்கள் இதை கேட்டிருக்கிறார்கள், சாட்சியை கேட்டிருக்கிறார்கள், செய்தியை கேட்டிருக்கிறார்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தின் மூலமாக நன்மை பெற்ற மக்கள் ஏராளம் உண்டு சுவாமி. ஆமாம் ஐயா. கவலையோடும் கஷ்டத்தோடும் எளிமையோடும் சிறுமையோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நாவு தாகத்தால் வருளுகிறது, தண்ணீரை தேடுகிறேன் என்று தாகத்தோடு இருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு சுவாமி. ஒருவேளை வெட்கப்பட்டு கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளாமல் இருக்கிற மக்கள் இருக்கலாம். ஆமாம் ஆண்டவரே. யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆமென். இந்த வேவ்ஸ் ஆஃப் பவர் கனடாவிலிருந்து இந்தியாவிலிருந்தும் இணைந்து நடத்துகிற இந்த ஊழியத்தின் மூலமாக பயன்பெறுகிற மக்களை நீர் ஆஸ்வதியும். ஆமாம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் வாக்கு சொன்னது போல இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆமென். உம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் நீர் நடத்துவனுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆமாம் ஆண்டவரே. அன்றே நீர் சொன்னீர் நான் செவி கொடுப்பேன் என்று. கர்த்தராகிய நீர் செவி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு கவலையே இல்லை சுவாமி. ஆமையா. யார் எங்களை மறந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆமென். உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காக, ஆமாம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மீது உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறதற்காக, ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மீது உம்முடைய கைகள் விரித்திருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. ஆமென். அன்றே இந்த அருமையான ஊழியர்களை நினைத்தரலும். எவ்வளோ தேவைகள் உண்டு.
நன்றி. உங்கள் இருவருக்கும் நான் நன்றியோடு நன்றி சார். நன்றி செலுத்துறேன். அருமையான ஜெபத்தை ஜெபித்தீர்கள். கர்த்தர் இன்றைய நாள் ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். இந்த ஜெபங்கள் எல்லாம் அவருடைய பரலோகத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கப்பட்டு பதில்களை பெற்றுக் கொண்டதுக்காக நான் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நன்றி ஐயா. மீண்டுமாக இன்னொரு இணைப்பில் உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை அன்பு வணக்கத்திலே விடைபெற்றுக் கொள்வது உங்கள்